பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில், என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். மோசே என்கிற தேவ மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை மோசே மூலமா ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றார். வனாந்தரம் அவங்களுக்கு தினம் சாப்பிட மன்னா என்கிற ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது தேவ தூதருடைய அப்பாமா அது கொடுத்தார். ஆனால் இந்த மக்கள் பாருங்களேன், எவ்வளோ நாள் நாங்கள் இதே சாப்பிட்றது, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், மாமிசம் சாப்பிடணும், இதே வெஜிடேரியனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி முறுமுறுத்தாங்களாம். இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய், இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, என்ன அடிக்க வர்றாங்க, எகிப்தில் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம், இங்கே எங்களுக்கு மாமிசமே இல்லை, நான் வெஜிடேரியனே இல்லை, வெறும் மன்னாவை தான் சாப்பிட்றோன்னு உடனே ஆண்டவர் கொஞ்சம் கோபத்தில், சாப்பாடு தானே வேணும், என்கிட்ட கேட்டால் நான் தருவேன் இல்லை, ஆனால் இவங்க முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி 1 மாதம் தரேன் போ, அவங்க செழிப்பாக அவங்க திகட்டி போகிற அளவு மாமிசம் அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் நான் தரேன். மோசே உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். இது எப்படி நடக்கும்? இவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆடு மாடு மந்தையில் இவ்வளோதான் இருக்குது, 30 நாள் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்? சூழ்நிலைகளை பார்த்து மோசே கேள்வி கேட்கிறார் ஆண்டவரிடத்தில். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காது என்பதை நீ பார் என்று சொன்னார். பாருங்க, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கணக்கு போடுறோம். இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோதான் வருமானம், எப்படி இதை தீர்க்க போகிறேன்? அதையெல்லாம் தாண்டி கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் உங்களை கைப்பிடிச்சு நடத்துறாரு. இதுக்கு முன்னால் செய்த அற்புதத்தை யோசித்து பாருங்க. அவர் கை குறுகி இருக்குதா? ஆண்டவர் பாருங்க, சொன்னதை செய்கிற தேவன். உங்க பிரச்சனையை மாற்றுறது அவருக்கு ரொம்ப சுலபம், உங்க தேவையை சந்திப்பது அவருக்கு ரொம்ப சுலபம். அது எத்தனை கோடியா இருந்தான்னு, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தான்னு அவருடைய வல்லமையை நோக்கி பாருங்க. அவருடைய கரம் குறுகி போகலை. உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கை, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கலாமா? ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விட்டோம். தயவாக இந்த அவிசுவாசத்தை மன்னியும். நீர் எந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும், எவ்வளோ பெரிய தேவையை சந்திக்க முடியும், எங்கும் எங்களுக்காய் வழி திறக்க முடியும், எந்த தடைகளையும் மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்துவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.